சோலார் அடுப்பை வந்து மேக் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியுதா, இங்கே இதோட மொத்த போக்களுமே இங்கே தான் வந்துருக்கு. ஸோ ரொம்பவே சூடாக இருக்குது, நீங்களே பாருங்கள். ஸோ தெரியுதா உங்களுக்கு? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்தி. இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சோலார் அடுப்பை வந்து மேக் பண்ண போகிறோம். எதுக்காக இன்னைக்கு நம்ம பண்ணுறோம்னா, நாளுக்கு நாள் வந்து வெயில் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அந்த வெயிலை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், அதை வச்சு ஏதாவது டிஃப்ரெண்டாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம அந்த வெயிலை வச்சு சோலார் அடுப்பை வந்து மேக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து பழைய டிஷ் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு ஜீரோ பட்ஜெட்ல நம்ம ஒரு சோலார் அடுப்பை வந்து மேக் பண்ண போகிறோம். இது எப்படி பண்றது, இதை பண்ணா ஒர்க் ஆகுமா அப்படின்றத எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல வீடியோவை ஆரம்பிக்கலாங்களா? இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பழைய டிஷ் எடுத்திருக்கோம். அது கூடவே ஒரு ஃபாயில் கவர்னு சொல்ல முடியாது, சில்வர் கவர். இந்த சில்வர் கவர் வச்சு தான் நம்ம சோலார் அடுப்பை வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதை மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டிஷ்ஷை வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சில்வர் கவரை இது மேலே ஒட்ட போகிறோம். இதை நம்ம எப்படி ஒட்ட போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு ஃபெவிகாலை யூஸ் பண்ணி தான் ஒட்ட போகிறோம். ஓகே கைஸ், இதே மாதிரி டிஷ் ஃபுல்லாவே சில்வர் கவர் வந்து ஒட்ட போறோம். 20 minutes later. கிட்டத்தட்ட ½ an hourக்கு அப்புறமா நம்மளோட டிஷ்ல சில்வர் கவரை வந்து ஒட்டியாச்சு. நாங்கள் ஒட்டி இருக்கிறது லைட்டாக பபுள்ஸ் இருக்கு உள்ள. ஒருவேளை நீங்கள் இதே மாதிரி பண்ண போறீங்கன்னா பபுள்ஸ் இல்லாமல் பண்ணுங்க. பபுள்ஸ் இருந்துச்சுன்னா சரியாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. சரி, ஓகே, இதை கொண்டு போய் இப்போ நம்ம வெயிலில் வச்சுட்டு இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். The next day. ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. நேற்று ஏன் நாங்கள் பண்ணலன்னா, நேற்று வந்து நம்ம சோலார் அடுப்பு வந்து ரெடி பண்ணியாச்சு. பட் நேற்றே எதுக்கு வந்து நம்ம அதில் சமைக்கலன்னா, நேற்று சூரிய ஒளி போயிருச்சு, அதாவது சூரியனே மறைஞ்சிருச்சு, அடுத்து வரவே இல்லை. ஸோ இன்னைக்கு பாருங்க செம்மையாக வெயில் அடிக்குது. ஸோ நம்மக்கிட்ட அந்த சோலார் அடுப்பு இருக்கு. பட் அது கூட நான் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கேன். என்னன்னா, இங்கே வாங்க. ஸோ அது கூட வந்து நான் ஒரு தோசை கல்லை வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி சிம்பிளாக இதை வந்து ஒரு கயிறை வச்சு கட்டியிருக்கேன். இந்த கயிறை நம்ம கீழே இழுத்தோம்னா தோசைக்கல் அப்படியே மேலே போகும், பார்த்தீங்களா? ஸோ இப்போ இந்த கயிறை நம்ம மேலே ஏற்றணும்னா தோசைக்கல் கீழே போகும். ஸோ பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு தான் இன்னைக்கு இதில் தோசையோ ஆம்லேட்டோ ஆஃப் பாயிலோ போட போகிறோம். ஸோ வெயிலை வச்சு நம்ம இன்னைக்கு சமைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து சூரிய ஒளி பட்டோடனே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதோட மொத்த ஃபோக்கலும் இந்த இடத்துல வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம தோசைக்கல்லை வச்சுருக்கோம். இதை பண்ணுறப்ப நம்ம கண்டிப்பாக வந்து வெல்டிங் கிளாஸ் போடணும், இல்லைனா நமக்கு வந்து கண்ணு ப்ராப்ளம் ஆகும். ஸோ நம்மக்கிட்ட வெல்டிங் கிளாஸ் இல்லை. ஸோ அதனால சன்கிளாஸ் இருக்குது, அதை போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியுதா, இங்கே இதோட மொத்த போக்களுமே இங்கே தான் வந்துருக்கு. ஸோ ரொம்பவே சூடாக இருக்குது. நம்மளோட தோசைக்கல்லும் சூடாகிருச்சு. இப்போ ஒரு 5 minutes கழித்து வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு சூடாக இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம அடுப்பை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 minutes இருக்கும். எந்த அளவுக்கு சூடாக இருக்குன்னா, என் கையை பக்கத்தில் கொண்டு போகவே முடியல, அந்த அளவுக்கு சூடாகிடுச்சு. வேணா நீங்களே பக்கத்தில் வந்து பாருங்க, நீங்களே பாருங்க. ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த அளவு வந்து ஹீட் ஆகிருக்கு நம்மளோட சூரிய ஒளி பட்டனால. ஸோ இப்போ இதில் ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். எக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் ஆம்லேட் போட போகிறோம். எந்த அளவுக்கு வருதுன்னு தெரில, பார்க்கலாம். இந்த பக்கமாக லைட்டாக சாஞ்சிருக்கு. ஸோ லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். bloody sweet. Guys, வேற லெவல்ல இருக்கு. நம்ம எப்படி கேஸ் அடுப்புல செய்வோமோ அதே டேஸ்ட்ல இருக்கு. பட் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கு.
ஏன்னா சூரிய ஒளி மொத்தமாக இந்த இடத்துல பட்டு அப்படியே நம்ம எக்குக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ரொம்ப லைட்டாக காஞ்ச மாதிரி இருக்குது, மற்றபடி எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கேஸ் அடுப்பில் பண்ணோம்னா வரவே வராது. இப்போ நமக்கு வந்திருக்கு, சாப்பிட்றதுக்கும் வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே ஹல்வா மாதிரி இருக்குது. சரி பார்த்தீங்களா, இதே நம்ம கேஸ் அடுப்பில் பண்ணோம்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே கருப்பாயிரும், அதாவது கருகி போயிடும். பட் இதில் வந்து அந்த மாதிரி நடக்கலை. நம்ம கூட ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காரு, வாங்க. என் தலைவன் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. ஸோ இவருக்கு இதை கொடுத்து பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு புட்டி எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லாவே இருக்குது. ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா? இல்லை இல்லை, அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை, எப்பயும் போல தான் இருக்குது. டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆமாம், டேஸ்ட்டு லைட்டாக தான் கம்மியாக இருக்கே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஓகே கைஸ், 0 பட்ஜெட்டில் ஒரு சோலார் அடுப்பை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் பண்ண போறீங்களான்றதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு 500 ஜஸ்ட் 500 லைக்ஸ் வந்துச்சுன்னா இப்போ நம்ம சூரிய ஒளி வச்சு நம்ம ஒரு சோலார் அடுப்பை வந்து ரெடி பண்ணோம். வெயில் அடிக்குது மூஞ்சியில், சூரிய ஒளி வச்சு சோலார் அடுப்பு ரெடி பண்ணோம். இந்த வீடியோக்கு 500 லைக் வந்துருச்சுன்னா 3 லைட்டை வச்சு எப்படி சமைக்கலான்றத ஒரு வீடியோவாக பண்ண போகிறோம். அதை பண்ணுறதுக்கு செலவே இல்லை, நிலா வெளிச்சம் இருந்தால் போதும், அதை நம்ம ஈஸியாக சமைக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு 500 லைக் வந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கார்த்தி, பை.